Hi all. So, உங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. அந்த ஸ்ட்ரிங்ல பர்டிகுலரா ஒரு சார் எத்தனை தரம் இருக்குன்னு சொல்லி நாங்க கவுண்ட் பண்ண போறோம். ஓகே. சோ இப்போ உதாரணத்துக்கு எங்களோட ஸ்ட்ரிங் வந்து லேர்னிங் தமிழ் #LITன்னு சொன்னா இந்த ஸ்ட்ரிங்ல கேபிட்டல் எல் என்ற இந்த சார் எத்தனை தரம் இருக்குன்னு சொல்லி நாங்க கவுண்ட் பண்ண போறோம். சோ அதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை நாங்க டிஃபைன் பண்ண போறோம். ஃபைன் சார் கவுண்ட் சொல்லி. சோ அந்த ஃபைன் சார் கவுண்ட்க்கு எங்களோட இந்த எல்லையும் ஸ்ட்ரிங்கையும் நாங்க இன்புட் ஆர்குமெண்ட்ஸா பாஸ் பண்ண போறோம். சோ அந்த ஃபங்க்ஷன் இன்புட் பாராமீட்டர்ஸ் என்ன? சாரும் ஸ்ட்ரிங்கும். சோ இந்த ஸ்ட்ரிங்ல இந்த சார் எத்தனை தரம் இருக்குன்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். கண்டுபிடிச்சு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே ரைட். சோ இந்த ஃபங்க்ஷனை தான் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகே சோ இந்த क्वेश्चனை வந்து நாங்க மூன்று மெத்தட்ல செய்ய போறோம். மெத்தட் நம்பர் 1. சோ இந்த கவுண்ட்க்கு சொல்லி ஒரு நாங்க வேரியபிள் செட் பண்ணுவோம். அது சேஞ்ச் ஆகும். சோ லெட் இனிஷியல் அந்த கவுண்ட் வந்து 0. அந்த கவுண்ட் தான் நாங்க ரிட்டர்ன் பண்ண போறோம். ரைட். இனி எங்களோட இந்த ஸ்ட்ரிங்கை நாங்க 1 by 1 ஒரு எலிமெண்ட் ஐட்ரேட் பண்ணி இந்த சாருக்கு ஈக்குவலா இத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லி நாங்க கண்டுபிடிக்க போறோம். சோ for loop இண்டெக்ஸ் தேவையில்லை நாங்க டிரெக்டா ஐட்ரேட் பண்ணுவோம். சோ இந்த சியும் எங்களோட சாரும் ஈக்குவல்னு சொன்னா நாங்க சார் கவுண்ட 1ஆல இன்கிரிமெண்ட் பண்ணுவோம். ரைட். சோ எங்களோட இந்த லேர்னிங் தமிழ் #LITல வந்து கேபிட்டல் எல் வந்து 2 தரம் இருக்கு. சோ உங்களுக்கு 2 ரிட்டர்ன் ஆகுது. இதுல நான் ஸ்பேஸ் கொடுத்தா எனக்கு 3 ரிட்டர்ன் ஆகும். இதுல நான் y கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு 0 ரிட்டர்ன் ஆகும். ஓகே. சோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல பர்டிகுலரா ஒரு சார் எத்தனை தரம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் நம்பர் 1. சோ இந்த மெத்தடுக்கான இந்த ஃபங்க்ஷனுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? சோ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தோம்னு சொன்னா இதுல டைம் எடுக்க போறது இந்த ஐட்ரேஷனுக்கு. சோ இந்த ஐட்ரேஷனுக்கான டைம் கண்டுபிடிச்சோம்னு சொன்னா ஓகே. சோ இந்த ஸ்ட்ரிங்கின் லென்த் என்னவோ அத்தனை ஐட்ரேஷன் நடக்கும். சோ இந்த ஸ்ட்ரிங்கின் லென்த் வந்து என்னன்னு சொன்னா n ஐட்ரேஷன் நடக்கும். சோ n டைம். சோ இந்த ஃபங்க்ஷனுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி big O of n. ஓகே. மெத்தட் நம்பர் 2 என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நாங்க இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு அரேயா கன்வெர்ட் பண்ண போறோம். ஒரு ஸ்ட்ரிங்கை நாங்க எப்படி அரேயா கன்வெர்ட் பண்ணலாம்? ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஸ்பிளிட் அண்ட் பில்ட் இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எம்டி ஸ்ட்ரிங்கை வச்சு நாங்க ஸ்பிளிட் பண்ண போறோம். சோ இதில் உங்களுக்கு லாக் பண்ணி காட்டுறேன். சோ எங்களை இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்டா உடைச்சு வரும். ரைட். ஒவ்வொரு கரெக்ட் சார் எங்களுக்கு ஒவ்வொரு எலிமெண்டா எங்கள்ட்ட இந்த அரேக்குள்ள வரும். ரைட். சோ இந்த அரேல எங்கள்ட்ட இந்த சாருக்கு ஈக்குவலா என்னென்ன எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லி நாங்க ஃபில்டர் பண்ணி எடுக்க போறோம். ரைட். சோ ஸ்ட்ரிங்ல நாங்க ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிடலாது. அதான் நான் இந்த ஸ்ட்ரிங்கை ஃபர்ஸ்ட் அரேயா கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த அரேல ஃபில்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்றேன். சோ இதை நான் உங்களுக்கு லாக் பண்ணி காட்டுறேன். சோ உங்களோட இந்த ஸ்ட்ரிங்ல வந்து 2 கேபிட்டல் எல் இருக்குது. சோ அந்த 2 கேபிட்டல் எல்லும் ஒரு எலிமெண்ட் எங்களுக்கு ஃபில்டர் ஆகி வரும். ரைட். சோ இந்த அரேண்ட லென்த் தான் எத்தனை எல் இருக்கிற கவுண்ட். ரைட். சோ நாங்க இந்த அரேண்ட லென்த்தா ரிட்டர்ன் பண்ணி விட்டோம்னு சொன்னா ஓகே. ரைட். சோ இந்த அரேல வந்து கேபிட்டல் எல் வந்து 2 எலிமெண்ட் கொண்ட அரே வருது. இதே 3 எல் இருந்தா 3 எலிமெண்ட் கொண்ட அரே வந்திருக்கு. சோ இந்த அரேண்ட லென்த்தை நாங்க ரிட்டர்ன் பண்ணி விட்டோம்னு சொன்னா அத்தனை சார் வந்து அந்த ஸ்ட்ரிங்ல இருக்குன்னு சொல்லி ரைட். சோ உங்களுக்கு 10 ரிட்டர்ன் ஆகுது. இதே நான் இதுல ஸ்பேஸ் கொடுத்தா எனக்கு 3 ரிட்டர்ன் ஆகும். இதுல y கொடுத்தா எனக்கு 0 ரிட்டர்ன் ஆகும். சோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல பர்டிகுலரா ஒரு சார் எத்தனை தரம் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்றதுக்கான மெத்தட் நம்பர் 2. சோ இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? சோ இந்த ஸ்ட்ரிங் அரேல வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? ஸ்ட்ரிங் வந்து n லென்த் உள்ளதுன்னு சொன்னா ஸ்ட்ரிங் அரே வந்து n லென்த் உள்ள ஒரு அரே தான் கிரியேட் ஆகி இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்பிளிட்டுக்கு n டைம் எடுத்திருக்கும். சோ அந்த அரேயை தான் நாங்க ஃபில்டர் பண்றோம். பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அந்த எண்ட்ல உள்ள அரேலையும் ஒவ்வொரு எலிமெண்டா செக் பண்ணுவோம். இந்த எலிமெண்ட் வந்து சாருக்கு ஈக்குவலா, இந்த எலிமெண்ட் வந்து சாருக்கு ஈக்குவலாண்டு பிஹைண்ட் த ஸ்கிரீன் அதான் நடந்திருக்கும். ஒவ்வொரு எலிமெண்டா செக் பண்ணப்பட்டிருக்கும். ரைட். சோ n எலிமெண்ட் இருக்குன்னு சொன்னா n ஐட்ரேஷன் நடந்திருக்கும். சோ மொத்தமா 2n டைம் எடுத்திருக்கும். டைம் காம்ப்ளெக்சிட்டி கேட்க 10 கன்ஸ்டன்ட் விட்டோம்னு சொன்னா சோ இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டியும் big O of n தான். ஓகே. மெத்தட் நம்பர் 3 என்னன்னு சொல்லி பார்க்க முதல் எங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. அந்த ஸ்ட்ரிங்கை நான் எம்டி ஸ்ட்ரிங்கை வச்சு கொண்டு ஸ்பிளிட் பண்ணா எங்களுக்கு இப்படி ஒரு அரே கிடைக்கும். ரைட். சோ நான் இதை ஸ்பேஸை வச்சு ஸ்பிளிட் பண்ணா எங்கெங்க எல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கங்க எல்லாம் உடையும். ரைட். சோ அந்த ஸ்பேஸுக்கு முன்னுக்கு இருக்கிறது அந்த ஸ்பேஸுக்கு பின்னுக்கு இருக்கிறது அடுத்த ஸ்பேஸுக்கு இடையில இருக்கிறது ஒரு எலிமெண்டா உடையும். ரைட். சோ எதை வச்சு நாங்க ஸ்பிளிட் பண்ண போறோமோ அந்த எலிமெண்ட் அந்த அரேல வராது. அந்த எலிமெண்ட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறது அந்த எலிமெண்ட்டுக்கு பின்னுக்கு இருக்கிறது ஒவ்வொரு எலிமெண்டா உடையும். ரைட். சோ அந்த எலிமெண்ட்டுக்கு பின்னுக்கு இருக்குன்னு சொன்னா அந்த
இப்ப ஸ்பேஸ்ன்னு சொன்னா ஒரு ஸ்பேஸுக்கு அடுத்த ஸ்பேஸுக்கு இடையில இருக்கிறது ஒரு எலிமெண்டா உடையும். ஓகே, சோ இதை நான் ஸ்பேஸை வச்சு ஸ்பிளிட் பண்ணாம கேபிட்டல் எல்ல வச்சு ஸ்பிளிட் பண்ணா எங்களோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எது? கேபிட்டல் எல். சோ அதுக்கு முன்னுக்கு இருக்கிறது என்ன? எம்டி ஸ்ட்ரிங். சோ அது ஒரு எலிமெண்ட். அடுத்தது எங்களோட இந்த எல்லுக்கு அந்த எல்லுக்கு விடைய இருக்கிறது EARN இன் தமிழ் ஹேஷ்டேக். சோ அது ஒரு எலிமெண்டா வரும், ரெண்டாவது எலிமெண்டா. அடுத்து இந்த எல்லுக்கு பிறகு என்ன? ஐயும் டி இருக்காங்க எல் இல்ல. சோ ஐயும் டியும் ஒரு எலிமெண்டா வரும். சோ 3 எலிமெண்ட் கொண்ட ஒரு அரே எங்களுக்கு கிரியேட் ஆகும். ரைட்? சோ உங்களோட இந்த ஸ்ட்ரிங்ல எத்தனை கேபிட்டல் எல் இருக்குது? 2 கேபிட்டல் எல் இருக்குது. சோ உங்களுக்கு 3 எலிமெண்ட் உருவாகுது. இதே இதுல 3 கேபிட்டல் இருந்தா 4 எலிமெண்ட் கொண்ட ஒரு அரே எங்களுக்கு கிரியேட் ஆகி இருக்கு. சோ எங்களோட ஸ்ட்ரிங்ல எத்தனை எல் இருக்கோ அத்தனை எல் பிளஸ் 1 கொண்ட ஒரு அரே தான் நாங்க எல்ல வச்சு ஸ்பிளிட் பண்ணிக்க எங்களுக்கு உருவாகி இருக்கு. இத மாறி சொன்னா எங்களோட அரேய நாங்க எல்லால ஸ்பிளிட் பண்ணிக்க உருவாகிற அந்த அரேண்ட லென்த் -1 தான் அந்த ஸ்ட்ரிங்ல கேபிட்டல் எல் எத்தனை தரம் இருக்குன்ற கவுண்ட். ஓகே, சோ இந்த ஐடியா வச்சுக்கொண்டு நாங்க இந்த கொஸ்டினை சொல்றோம். எங்களோட இந்த ஸ்ட்ரிங்கை நாங்க ஸ்பிளிட் பண்ண போறோம். எதை வச்சு? எங்களோட இந்த சாரை வச்சு. ஸோ எங்களுக்கு ஒரு அரே வரும். அந்த அரேண்ட லென்த் -1 தான் எங்களோட இந்த ஸ்ட்ரிங்ல இந்த சார் எத்தனை தரம் இருக்குன்ற கவுண்ட். அதை நாங்க ரிட்டர்ன் பண்ணி விட போறோம்னு சொன்னா ஓகே. ஸோ இதுல y கொடுத்தோடைய எங்களுக்கு 0 வருது. இதே இதுல நாங்க கேபிட்டல் எல் கொடுத்தாங்களுக்கு 2 வரும். இதே நாங்க இதுல ஸ்பேஸ் கொடுத்தாங்களுக்கு 3 வரும். ஓகே, சோ இதான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல பர்டிகுலரா ஒரு சார் எத்தனை தரம் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்றதுக்கான மெத்தட் நம்பர் 3. சோ இதுக்கான டைம் என்ன? சேம். இப்ப எங்களோட ஸ்ட்ரிங்ல வந்து n எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னா ஸ்பிளிட் பண்ணிக்க பிஹைண்ட் தி ஸ்ட்ரிங் என்ன நடக்கும்னு சொன்னா அந்த சார் வந்து எங்கெங்க இருக்குன்னு சொல்லி 1 by 1 ஐட்ரேட் ஆகும். ரைட்? சோ அப்பதான் டிவைட் பண்ணலாம். அந்த சாருக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் சொல்லி டிவைட் பண்ணலாம். சோ 1 by 1 ஐட்ரேஷன் நடந்திருக்கும். சோ சேம் n length என்று சொன்னா big of n தான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி. சோ ஒரு ஸ்ட்ரிங்ல பர்டிகுலரா ஒரு சார் எத்தனை தரம் இருக்குன்னு சொல்லி 3 மெத்தடால நாங்க கவுண்ட் பண்ணிட்டோம். இதை விட உங்களுக்கு வேற ஏதாவது மெத்தட் ஜாவாஸ்கிரிப்ட்ல தெரியும்னு சொன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்படி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.